அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸோட பேர் என்ன அப்படின்னா டெய்லி 2 PYQ. அதன்படி டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இனி டெய்லி ரெண்டு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2019 நடந்த டிஎன்பிசி கொஷின் தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஓகே. இப்போ நம்ம 2019 டிஎன்பிசியில் நடந்த குரூப் 4 கொஷின் அதான் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி 8 தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 8 தொகை அப்படின்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி சங்க இலக்கியம் அப்படின்னா என்னென்னு தெரியணும். சங்க இலக்கியம்னா இப்போத்திலிருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புலவர்கள் எழுதின பாட்டு தான் சங்க இலக்கியம். அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எழுதிய பாடல்கள் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டாக பிரிப்பாங்க. 11 மேல்கணக்கு, 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு ரெண்டாக. இப்போது ரெண்டுத்துலேயுமே 18 நூல்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11 மேல்கணக்கு நூல்கள். அதில் ஒரு 18 நூல் இருக்குது. அதை 2 வகையாக பிரிக்கலாம். 8 தொகை 10 பாட்டு. 10 பாட்டில் ஒரு 10 பாட்டு இருக்கும், 10 நூல் வந்திருக்கும். 8 தொகையில் 8 நூல் வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 தொகை தான். அதனால் 8 தொகையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 8 தொகை நூலில் முதலாவது நற்றணை, 2 குறுந்தொகை, 3 ஐங்குறுநூறு, 4 கலித்தொகை, 5 அகநானூறு. இதெல்லாம் அகத்திணை சார்ந்தது. அகத்திணைனா காதல் சார்ந்தது, காதல் பாட்டு, லவ் சாங்ஸ். அடுத்து 6 புறநானூறு, 7 பதிற்று 10. இது புறத்திணை, அது காதல் பாடல்களை தவிர்த்து மற்றது வீரம், புகழ், கொடை இதை பற்றி பாருது. 8வது பரிபாடல். இது ரெண்டுமே கலந்தது, அகத்தினையும் இருக்கும், புறத்தினையும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷினை பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணப்படும் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு படிப்பாங்க. அதாவது 8 தொகை நூல்னால் 8 நூல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வச்சு படிக்கிற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு அதானே இருந்துச்சு, நற்றணை. அப்போது முதலாவது வைத்து படிக்கப்படுற நூல் எதுனா நற்றணை தான். 2வது கொஷின் அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல, பரிபாடல் தான் ரெண்டுத்தையும் சொல்லுது அப்படின்ட்டு. அகத்திணையும் இருக்கும், புறத்திணையும் இருக்கும். ரெண்டும் சேர்த்து பாடுற ஒரே நூல் பரிபாடல்.